ஹலோ யூஸ். இந்த வீடியோவில் ஸ்டார்ட் க்ரோவோட நெக்ஸ்ட் மெம்பர் யாருன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆர்க்கோட பேர் சிரப் வில்லேஜ் ஆர்க். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் ஒன் பீஸோட கதையை மட்டும் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். ரீசன் என்ன? ஏன்னா இதில் இது வரைக்கும் 929 எபிசோட்ஸ் வந்திருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் இந்த எப்பிக்கான ஸ்டோரியை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்த ஒன் பீஸ் வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு ஸ்டார்ட் பைரட்ஸ் க்ரூவில் 2 பேர் இருக்காங்க. நாமி இன்னும் க்ரூவில் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணல. ஜோரோவும் லூஃபியும் மட்டும்தான் இருக்காங்க. ஜோரோ, லூஃபி, நாமி 3 பேரும் போட்டில் போகிறப்போ நாமி கிராண்ட் லைன் போக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷிப் வேணும், ஏன்னா அங்கே நிறைய ஸ்ட்ராங்கான பைரட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லூஃபி எதுக்கு நமக்கு ஒரு மியூசிஷியனும் குக்கும் வேணும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு. நாமி காண்டாகிறாங்க. அப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு ஊரில் ஒரு 17 வயசு பையன் பைரட்ஸ் வராங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். அப்போ ஊர் மக்கள்லாம் இவனை இன்னைக்கு விடவே கூடாது, இதே வேலையாக போச்சு இவனுக்கு, புலி வருது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. அவன் அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அவனோட யூஷுவலான பிளேஸில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த நேரம் லூஃபி அண்ட் கோ அந்த வில்லேஜில் லேண்ட் ஆகுறாங்க. அப்போது ஒரு 3 சின்ன பசங்க லூஃபி அண்ட் கோ லேண்ட் ஆகுறத பார்க்குறாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி ஓடிட்டு வந்தானே அந்த பையன்கிட்ட போயிட்டு கேப்டன் இந்த மாதிரி பைரட்ஸ் வந்து லேண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அவன் கரையை நோக்கி ஓடுறான். அங்கே போயிட்டு அவங்க கிட்ட, இந்த ஊரோட கிரேட்டஸ்ட் வாரியர்னா எனக்கு கீழே 80 மில்லியன் ஆளுங்க இருக்காங்க, ஸோ நீங்கள் திரும்பி போயிருங்க, ஊருக்குள்ளே என்ட்ராக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். லூஃபி ஜோரோ குழம்பு போய் நின்னாலும் நாமி தான் கேடியாச்சே, அது போயின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையன் டென்ஷன் ஆகிட்டு என்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களை வச்சு புதரில் கொடியாட்ட வைக்கிறான். அதையும் நாமி கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த சின்ன பசங்க பயந்து ஓடிடுறாங்க. போதும், நான் ஒரு கிரேட் வாரியர், உசோப் த ப்ரௌட் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு, என்கிட்ட கன் இல்லாமல் இருக்கலாம், என்னோட உண்டிகோல் வித்த கன்னை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு லூஃபியை குறி வைக்கிறான். அப்போ ஜோரோ, உன் முன்னாடி நிற்கிறவன் ஒரு உண்மையான பைரட், முடிஞ்சா அவனை வீழ்த்து அப்படின்னு சொல்கிறாரு. லூஃபி அப்போ, உன்னோட தன்மான பிரச்சனையாக இருந்தால் இது உன் லைஃப்பை வச்சு பெட் பண்ணு அப்படின்னு உசோப் கிட்ட லூஃபி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு உசோப் கொஞ்சம் பயந்து தான் போகிறாரு. உண்மையான பைரட்டோட ஸ்பீச் இவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டிகோலை கீழே போட்டுடுறாரு. அப்போது லூஃபி சிரிச்சுக்கிட்டே, இதை நான் சொல்லலை, நான் ரொம்ப மதிக்கிற ஷாங்ஸுங்கிற பைரட் சொன்னது. உசோப் இதை கேட்டோடனே, ஷாங்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமாகறாரு. தெரியும், நீ ஷாங்ஸ் க்ரூவில் இருக்க ஷூட்டர் யாசோப்போட பையன் தானேன்னு சொல்ல உசோப் ஷாக் ஆகிடுறாரு. உசோப்போட கேரக்டர் பார்த்தோன்னா பினோக்கியோவை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். பினோக்கியோவுக்கு பொய் சொன்னால் மூக்கு பெருசாகும். உசோப்போட மூக்கு அதே மாதிரி லென்த்தாக இருக்கும். பயங்கரமாக பொய் சொல்லுவான், மற்றவங்கள டிசீவ் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவன் யாசோப் மாதிரியே வெச்சக்குறி தப்பாமல் சுடுற ஷூட்டர். ஆனால் கன் யூஸ் பண்ணாமல் ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணுறவன். இவனோட டெய்லி ருட்டீன் என்னன்னா, ஊருக்குள்ளே ஓடி போய் பைரட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை வெறுப்பேற்றுறது தான். ஆனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. இப்போ அகைன் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். கரையிலேருந்து லூஃபி அண்ட் கோவை உசோப் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே லூஃபி, ஷாங்ஸ், எசோப்போட ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பற்றி உசோப் கிட்ட சொல்கிறாரு. அப்போ நாமி உசோப் கிட்ட, எங்களுக்கு ஒரு போட் வேணும், நாங்கள் கிராண்ட் லைன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோரோ ஜன்னல் வழியாக ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கிறத பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மேன்ஷனில் இருக்கிறவங்கள கேட்டால் நமக்கு கப்பல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே உசோப், ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டே அந்த மேன்ஷன் நோக்கி ஓடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு ஜன்னல் ஓரமாக நின்று யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது அந்த பொண்ணோட கார்டியன் கிளாஹடோரும் அவளோட பட்லர் மெரியும் ரூம்குள்ளே இருக்காங்க. நீங்கள் யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு அவளை கேட்குறாங்க. உசோப்புக்கு தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவன் ஊரில் நிறைய பொய் சொல்லிட்டு திரிகிறவன், அவங்க கூட சேராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் மிகப்பெரிய வாரியர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க. அப்புறம் உசோப் அங்கே வரான். அங்கே வந்துட்டு தான் செஞ்ச தீர சாகசங்களை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறான். அந்த சமயம் உசோப் கூட இருந்த அந்த சின்ன பசங்க லூஃபி அண்ட் க்ரூவை பார்க்குறாங்க. லூஃபி அண்ட் க்ரூ அந்த மேன்ஷன் கிட்ட போகும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சேர்த்ததுனால அவளோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே வருது. உசோப் தான் அப்பப்போ போய் கதை சொல்லி அவளை சேரப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் காயா. அப்போது லூஃபி, நமக்கு கப்பல் வேணும், ஸோ நம்ம இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. பட் கேட்டில் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரோடையும் சேர்த்து அப்படியே நினச்சி கோமு பவர் யூஸ் பண்ணி மொத்தமாக உள்ளே போய் விழுந்துடுறாரு. அப்போது என்ன ஆயிடுது, கிளாஹடோர் வந்து இவங்களை பார்த்துடுறாரு. உடனே ஓடி வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உசோப் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. ஆனாலும் கிளாஹடோர் அவனை பார்த்துடுறாரு. அப்போ காயா சொல்கிறாங்க, பரவாயில்ல கிளாஹடோர், அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு திருப்பி உசோப்பை நோக்கி அவங்க அப்பா பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறான் கிளாஹடோர். உசோப் கோவமாகி கிளாஹடோரை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிறான். லூஃபி அண்ட் கோவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் காயா அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே வர கிளாஹடோர் கிட்ட அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஏன் அவங்கள விரட்டினீங்க அப்படின்ட்டு. 3 வருஷம் முன்னே நான் திக்கு தெரியாமல் பசியோடு தெரிஞ்சப்போ உங்கள் அப்பா தான் எனக்கு சோறு போட்டு வேலையும் கொடுத்தாரு, அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால் நான் அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு கிளாஹடோர் சொல்கிறான்.
தமிழ் பட சென்டிமெண்ட் டைலாக் மாதிரியே இல்லை. ரமணி ஒன்றையா உங்களை என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு. இந்த நாயோட விசுவாசத்தை காட்ட வேணாங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஊருக்குள்ளே மூணு வாக் போட்டே நடந்து வரான். அதை அந்த 3 சின்ன பசங்க பார்த்துடுறாங்க. ஸோ இதை லூஃபி கிட்ட சொல்கிறதுக்கு ஓடுறாங்க. பட் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நாமியும் ஜோரோவும் மட்டும்தான் இருக்காங்க. லூஃபி அந்த இடத்துல இல்லை. லூஃபி உசோப் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கிற இடத்துக்கு போய் அவன்கிட்ட அவன் அப்பாவை பற்றி நல்ல விதமாக சொல்லி சமாதானப்படுத்துகிறான். அந்த சமயம் அங்கே மூணு வாக் பண்ணிகிட்டே வரான் அந்த ஆள். லூஃபி உசோப் ஒரு குன்று மேலே இருக்காங்க. அதுக்கு கீழே அந்த ஆள் வரான். கூடவே கிளாஹடோரும் வரான். அவங்க 2 பேர் பேசுகிறத உசோப்பும் லூஃபியும் கேட்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது கிளாஹடோர் ஒரு மோசமான பைரட்னும் அவன் பேர் கிளாஹடோரே இல்லை கேப்டன் குரோனும் தெரிய வருது. 3 வருஷம் முன்னாடி மெரைன் எக்ஸிக்யூஷன்லேருந்து தப்பிச்சு ஐடென்டிட்டியை மறைச்சி சிறப்பு வில்லேஜில் இருக்கானும் தெரியுது. அவன் மோட்டிவே காயோட சொத்தெல்லாம் அபகரித்து பைரட் வாழ்க்கையை விட்டுட்டு சொகுசான பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறது தான். காயோட அப்பாவையும் இவன் தான் கொண்டு இருக்கான். காயாவையும் இப்போ கொண்டுட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒன்றும் ஆகல, நான் ஒன் பீஸ் பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன். என்னடா ஒன் பீஸ் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அறுத பழசான தமிழ் பட கான்செப்டாக இருக்குது, இதுக்கு பதில் இனியாஷின்னு ஒரு சூப்பர் அனிமி இருக்குது, அதையே பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 1 மாதம் ஒன் பீஸ் பார்க்குறதே நிறுத்திட்டேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒன் பீஸ்க்கு ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க அதையும் யோசிச்சு பார்க்கணும். ஸோ 1 மந்த் கழிச்சு திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். சீரிஸ் போக போக தான் கான்செப்ட்ஸும் செம்ம க்ரியேட்டிவாக இருந்துச்சு. அகைன் பேக் டு த ஸ்டோரி. ஸோ கூரோ காயாவை ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கொள்ளணும். அது ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி உடம்பு சரியில்லாத பொண்ணு. ஸோ ஜாங்கோ இவனை வச்சு ஹிப்னோடைஸ் பண்ணி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு கொண்டுலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு தலைவன் லூஃபி சும்மாவா இருப்பான்? கூரோ அதனால் ஜாங்கோ கிட்ட லூஃபியை ஹிப்னோடைஸ் பண்ணி கொல்ல சொல்கிறான். அப்படி செய்யும் போது ஜாங்கோவும் அந்த வாட்சை பார்த்துறான். ஸோ 2 பேருமே ஹிப்னடைஸ் ஆயிடுறாங்க. ஜாங்கோவும் தூங்கிடுறான். லூஃபி அந்த குன்றுலேருந்து கீழே விழுந்துடுறான். ஸோ கூரோ அசியூம் பண்ணிக்கிறான் லூஃபி செத்துட்டான்ட்டு. நீ இதெல்லாம் கேட்டுன்னு ஊரில் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் 3 வருஷம் அந்த மாதிரி ஒரு பேரை சம்பாரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு உசோப்புக்கும் தெரியும். ஆனால் கடைசி ஒரு முயற்சியாக காயாவோட வீட்டுக்கு ஓடுறான். காயா கிட்ட போயிட்டு குரோவை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான். பட் காயா எதையுமே நம்பல. ஸோ காயாவை வலுக்காட்டாயமாக மேன்ஷன்லேருந்து இழுத்துட்டு வெளில வரான். அப்போது அவளோட பட்லர் மாரி உசோப்பை துப்பாக்கி வச்சு சுட்டுறான். அதில் உசோப்போட கையில் காயம் ஆயிடுது. இந்த மாதிரி விசித்திரமான செய்கைகள்னால காயா பயந்து உசோப்பை அடைஞ்சிடுறாங்க. திருப்பி காயா மேன்ஷனுக்கே போயிடுறாங்க. அந்த சமயம் ஊரோட அந்த பக்க கரையில் கேப்டன் கூரோவோட பைரட் ஷிப் லேண்ட் ஆகுது. பிளாக் ஹெட் பைரட்ஸ் அதுலேருந்து இறங்குறாங்க. நாளை காலையில் விடிறப்போ ஊரை அட்டாக் பண்ணுங்கள், அந்த சமயத்தை பயன்படுத்தி நாங்கள் காயாவை கொண்டுட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பிளான் சொல்கிறாரு. கிளாஹடோர் திருப்பி மேன்ஷனுக்கே போயிடுறான். அடிப்பட்ட உசோப்புக்கு நாமி கட்டு போடுறாங்க. அப்போது உசோப் சொல்கிறாரு, நான் என்ன தான் பொய் சொல்கிறோன்னா இருந்தாலும் இந்த ஊர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், நான் இதை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. என்னால் முடிஞ்சதை நான் இதுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க கிட்ட குரோவை பற்றி சொல்கிறாரு. பட் தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு அப்படிலாம் இல்லை, நான் சும்மா ஜோக் தான் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஊரில் இருக்க யாரும் தேவையில்லாமல் பைரட்ஸை நினச்சி பேனிக் ஆக வேணான்னு நினைக்கிறாரு. மேன்ஷனுக்கு வந்த காயா அவங்க ரூமில் போய் தூங்கிடுறாங்க. கிளாஹடோர் மேன்ஷனுக்குள்ளே வரான். அப்போ பட்லர் மேரி அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இது உன்னோட 3rd விஷயம், அதனால் காயா உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு பேர் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கேப்டன் கூரோ கிட்ட கொடுக்குறான் மேரி. அதுக்கப்புறம் மேரி சொல்கிறான், உன்னை அந்த உசோப் வந்து ஒரு பைரட்னு சொல்கிறான், செம்ம சிரிப்பாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு கூரோ சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கீழே போட்டு உடச்சிட்டு மெரியும் அட்டாக் பண்ணி சாவர நிலைமைக்கு விட்டுட்டு போயிடுறான். காயாவுக்குள்ள ரூமுக்கு போகிறான். பட் பரவாயில்ல இருக்கட்டும், நாளைக்கு ஊரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இதை ஆக்சிடென்ட் மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயாவை விட்டுறான். கூரோட ஷிப் லேண்ட் ஆயிருக்க இடத்துக்கு உசோப், லூஃபி, நாமி, ஜோரோ எல்லாரும் வராங்க. அப்போ விடிய போது கூரோ பைரட்ஸ் இறங்க தயாரா இருக்காங்க. உசோப் தனக்கு தெரிஞ்ச டெக்னிக்லாம் வச்சு ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணி அடிச்சு பார்க்குறாரு. பட் எதுவுமே சாத்தியமாகல. உசோப்பை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறாங்க. உசோப்புக்கு நிறைய காயம் ஆகிடுது. அதுக்கப்புறம் உள்ள வர்றாரு லூஃபி. ஜாங்கோ தன்னோட ஹிப்னடைசிங் டெக்னிக் வச்சு அவரை ஹிப்னடைஸ் பண்ண பார்க்குறாரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் லூஃபி தப்பிச்சிடுறாரு. அடுத்த வாட்டி பைரட்ஸ் எல்லாரையும் தன்னோட கோமு டெக்னிக் வச்சு சம்மடி அடிச்சிடுறாரு. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிய வருது லூஃபி ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸர்னும் அவரோட பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தினும். ஸோ அதனால் லூஃபியை பார்த்து பயப்படுறாங்க. லூஃபி ஏற்படுத்தின டேமேஜில் கூரோவோட ஷிப்போட ஃபிகரேட் கீழே விழுந்துருது. அதுக்கு கீழே தான் லூஃபி இருக்காரு. ஸோ அது கீழே மாட்டிக்கிறாரு லூஃபி. அந்த சமயத்தில் ஜாங்கோ அவரை ஹிப்னடைஸ் பண்ணிடுறாரு. இப்போது ஜோரோ மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ நயாபான் பிரதர்ஸ் அப்படின்ற கூரோ பைரட்ஸில் இருக்க 2 பேரை ஜாங்கோ சண்டை போடுறதுக்கு அனுப்புறாரு. அவங்க 2 பேர் கூடயும் ஜோரோ பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. நாமி அந்த சமயத்தில் பைரட்ஸ் ஏமாற்றிட்டு லூஃபியை எப்படியோ அந்த ஃபிகரேட்லேருந்து காப்பாற்றிடுறாங்க. பட் அதில் அவங்களுக்கு கொஞ்சம் காயமும் பட்டுருது. இதெல்லாம் நடக்கிற சமயத்தில் கேப்டன் கூரோ அந்த இடத்துக்கு வராரு. உசோப் அந்த இடத்துல கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாரு. தன்னை அடிச்சதுக்கு பழி வாங்க நினைக்கிறாரு. பட் உசோப் எப்படியோ தப்பிச்சிடுறாரு. லூஃபி எழுந்து வராரு. ஜாங்கோ திருப்பவும் ஹிப்னடைஸ் பண்ண பார்க்குறாரு. பட் லூஃபி இந்த வாட்டி உஷாராகி ஜாங்கோவோட வாட்ச் தான் நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி தன்னோட பல்லாலேயே அதை கடிச்சு உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜாங்கோவை ஒரு குத்து விட்டு கீழே சாய்ச்சிட்டு கூரோ கிட்ட போகிறாரு. கூரோ ஆக்சுவலாக ரொம்ப கோவமாக இருக்காரு.
பிகாஸ் ஏன்னா அவர் போட்ட பிளான் படி காலையிலேயே அவரோட பைரட்ஸ் ஊர் அட்டாக் பண்ணியிருக்கணும். பட் இது நடக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஷக்குசி அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தனக்கு கீழே வேலை செய்கிற பைரட்ஸையே கொல்ல பார்க்குறாரு. இது லூஃபியை ரொம்ப கோபப்படுத்திடுது. ஒரு பைரட்டுன்றவன் தன்னோட க்ரூவை ரொம்ப மதிக்கணும். நீ அதுக்கு தகுதியே இல்லாதவன், நீ ரொம்ப செல்ஃபிஷாக ஆக்ட் பண்ணுற, அதனாலேயே உன் கூட மோதுறதுக்கு ஒரு காரணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அவர் கூட சண்டை போட போகிறாரு. கேப்டன் கூரோவோட ஷக்குஷி டெக்னிக் ரொம்ப அட்வான்ஸான டெக்னிக். அவரால் ரொம்ப வேகமாக மூவ் பண்ண முடியும். அதை வச்சு லூஃபியை அடிச்சிடுறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லூஃபி அந்த டெக்னிக்கை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கேப்டன் கூரோவோட கையில் இருக்க கிளாஸை அடிச்சு உடச்சிடுறாரு. இந்த சமயம் கூரோவோட குறி உசோப் நோக்கி திரும்புது. உசோப்பை அட்டாக் பண்ண போறாரு. இதை யூஸ் பண்ணி லூஃபி கூரோவை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறாரு. பட் கூரோவை லூஃபி ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சில்ல. மேன்ஷன்ல மெரி கீழே அடிபட்டு சாக கிடக்கிற நிலைமையில காயா கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. கூரோ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காயா என்ன பண்றாங்க, கூரோ கிட்ட தானே நேரடியாக போயிட்டு நான் இந்த சொத்தை எழுதி கொடுத்துறேன், தயவு செஞ்சு எல்லாரையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் கூரோ அதுக்கும் மசியாம அவளை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோ வச்சு ஹிப்னடைஸ் பண்ண பார்க்குறாரு. அப்போ தான் உசோப் வந்து நடுவில் இன்டர்ஃபியர் ஆகி காப்பாற்ற வர்றாரு. அந்த சமயத்தில் தான் குரோவோட பார்வை உசோப் பக்கம் திரும்புது. இதெல்லாம் சண்டை நடக்கிறப்போ நடுவில் நடந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பிளாக் கேட் பைரட்ஸ், காயா, மெரி, லூஃபி அண்ட் கோ, உசோப்பு, அதுக்கப்புறம் அந்த 3 சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது உசோப்போட ஃப்ளாஷ்பேக் போது உசோப்போட அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சாகிற நிலமையில் இருக்காங்க. 5 வயசான உசோப்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறான், ஊருக்குள்ளே கத்திக்கிட்டே ஓடி வரான், பைரட்ஸ் வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அப்பா பைரட்டுன்றதுனால அவங்க அப்பா திரும்பி வந்தால் ஒரு வேளை அவங்க அம்மா குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா வந்துட்டாரு, இனிமேல் பிரச்சனை இல்லை, நீங்கள் குணமாயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு தெரியும், உங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பைரட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சருக்காக போயிருக்காரு, அவர் திரும்பி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவன் தலையை வருடி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. இந்த தாழ முடியாத சோகத்தை மறைக்க தான் உசோப் டெய்லியும் பைரட்ஸ் வராங்க அப்படின்னு கத்தி தண்ணியும் ஏமாற்றிக்கிட்டு ஊர் மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஓடுறான். இது அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். இந்த கூரோ பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு காயா லூஃபி அண்ட் கோக்கு ஒரு போட் செஞ்சு தராங்க. காயாவோட பட்லர் மெரி தான் இந்த போட்டை டிசைன் பண்ணுறாரு. அதுக்கு கோயிங் மெரினும் பேர் வைக்கிறாங்க. அப்போது உசோப்பும் காயா கிட்ட நான் வந்து ஊரை விட்டு கிளம்புறேன், நானும் மிகப்பெரிய பைரட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படகுல பையெல்லாம் கட்டிட்டு கிளம்புறாரு. உசோப் கிளம்புறதுக்கு முன்னாடி காயா கிட்ட, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்ன கதைலாம் பொய்யா இருக்கலாம், ஆனால் நான் இப்போது உண்மையிலேயே கடலுக்கு போய் மிகப்பெரிய ஒரு வாரியராக மாற போகிறேன் அப்படின்னு காயா கிட்ட உசோப் சொல்கிறான். அதுக்கு காயா பதிலுக்கு, நானும் நல்லா படித்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு, நீ ஒரு பொய்க்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுலேயும் பதிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உசோப்பு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகிறப்ப அந்த 3 சின்ன பசங்க கிட்ட, நான் ஒரு பெரிய அட்வென்ச்சர் கிளம்புறேன், இனிமேல் ஊரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்னதான் உசோப் ஊரை விட்டு கிளம்பினாலும் அவனோட பொய் இல்லாமல் ஊர் மக்கள்லாம் ரொம்ப வாடி போய் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கரையோரத்தில் உசோப், நான் கிளம்புறேன், நம்மளாம் கிராண்ட் லைனில் சந்திப்போம் அப்படின்னு லூஃபியன் க்ரூ கிட்ட சொல்கிறான். அதுக்கு லூஃபியன் க்ரூ சொல்கிறாங்க, ரொம்ப சீன் போடாத, வா வந்து கப்பலில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உசோப் ஸ்ட்ரா ஹாட்டில் ஜாயின் பண்ணுறாரு. தங்களோட அடுத்த ரெக்ரூட்டை தேடி ஸ்ட்ரா ஹாட் பைரட்ஸ் போகிறாங்க.